வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கலான்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து மோட்டர் மிஷினில் தான் தைக்கிறோம். 20 நிமிஷம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு தைக்கிறதுனால 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இல்லாட்டி ஒரு 15 அல்லது 17 நிமிஷத்தில் தைச்சிடலாம். சாதாரண ஆர்டினரி ப்ளவுஸ், நேர் கட்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸு எல்லா பீஸும், அதாவது பின் துண்டு, முன் துண்டு, பட்டிக்கு, பட்டன் பீஸு, கை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, கழுத்து பீஸு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு தேவையாக இருக்கும். நான் வந்து இந்த முறையில் தான் வந்து ப்ளவுஸு தைப்பேன். கை முதல்ல மடித்து அடித்து தைச்சிட்டு கை வேலையை ஒதுக்கி வச்சிடுறது. அடுத்தது பின் துண்டு மடித்து தைச்சிட்டு ஜாயின் பண்ணிடுறது. மூணாவதாக முன் துண்டை வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு பின் துண்டோட அப்புறம் டாட் பிடிக்கிறது. கப் ஷேப் டாட் பிடிச்சிட்டு அடுத்தது பட்டி ரெடி பண்ணுவேன். இந்த முறையில் பட்டி தைக்கும்போது நல்லா தான் இருக்கும். இந்த மெத்தடு தான் தைக்கிறது கரெக்டான முறையில் தான். ப்ளவுஸு லூஸ் கப் ஷேப்லாம் லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சும்மா ஈஸியாக சிம்பிளாக முதல்ல தைக்க பழகிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சு தைக்கலாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மெத்தடு இதுதான் முறைங்கிறத முதல்ல கற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு பட்டிக்கு வந்து வேறு துணி, கலர் ப்ளைன் துணிலாம் காட்டன் துணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால இது வந்து காட்டன் சுடிதார் பிட்டு உள்ளே இருக்கிறது தானே அப்படின்ட்டு இதையே வச்சாச்சு. கொஞ்சம் காட்டன் மேலே இருக்கிற துணியும் நூல் துணிங்களா, அதனால அந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம பட்டியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தைக்கும்போது பாருங்கள், ப்ளவுஸ் வந்து குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக தைக்கலாம். ரொம்ப டைம் வந்து அதிகமாக இழுக்காது. இவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட உட்காந்துக்கலாம். உட்காந்து ஏந்திரிக்கணுங்கிற சும்மா நடுப்புற ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு தைச்சோம்னா கூட புதுசாக தைக்கிறவங்க இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் அரை மணி நேரத்தில் இந்த முறையில் தைக்கும்போது தைக்கலாம். நமக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் கரெக்டாக நம்ம எடுத்து இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அது தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரே கண்ணோட்டத்தோட, அதாவது எப்படின்னா இப்போ பின் துண்டு தைக்கிறோமா, அடுத்தது முன் துண்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும், முன் துண்டு பட்டிக்கு ரெடி பண்ணணும், டாட் பிடிக்கணும், ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட்லேயே வரிசையாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் தைப்பாங்க. அடுத்தது தைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தைக்கிறோங்கிறதே குழம்பிடும். 1க்கு 2 இது பார்த்தோன்னா நம்ம மெத்தடுமா சரி, அடுத்த முறையில் அவங்க அடுத்த எப்படி தைக்கிறாங்க, இவங்க எப்படி தைக்கிறாங்க, நம்ம என்ன ஒரு முறையில் தைக்க பழகிறோமோ அதை வந்து மெயினாகவே வச்சுக்கணும். அடுத்ததுலலாம் மாற்றி சரி நம்மளும் அதுமாரி தைக்கிறோன்னு சொன்னால் நமக்கு டைமும் போகும். தைக்கிறதுலேயும் ஏதாவது ஒன்று இது பண்ணிவிடுவோம். நமக்கு என்ன மெத்தடுக்கு தைக்கிறோமோ அதை பழகிட்டு நமக்கு புதுசாக அடுத்ததை பார்க்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம அதில் என்ன ஒரு நுணுக்கங்கள்லாம் சொல்கிறாங்களா, அதில் என்ன செய்கிறது, நமக்கு அது ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தைக்கலாம். சொல்லி கொடுக்குறதுலேயும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற கொஞ்சம் ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்தாங்கனாலும் நல்லாயிருக்கும். புதுசாக தைக்க பழகிறவங்க ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து கொக்கி கட்டாமல் வி பட்டி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நடுப்புற ஒரு தையல் போட்டுக்கிட்டு வைக்கலாம். இது நம்ம தச்சு பழகுனதுனால கொஞ்சம் ஸ்பீடு இருக்கிறதுனால நம்ம அதே முறையே காட்டன் துணி வேறு, இப்போ பூனம் துணி ப்ளவுஸு சேரீயில் இருக்கிறதுனா அதெல்லாம் நடுப்புற ஒரு ஏதாவது ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அழகாக அந்த தையல் வரும். இப்போ இது மாதிரி இந்த பட்டி பட்டி தைக்கும் போதெல்லாம் 2 பக்கமும் சரியாக இருக்கா, முன்கல் திறக்கம் பின்கல் திறக்கம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் தைக்கணும். அடுத்தபடி பாருங்கள், இந்த கை தைக்கிறோம் பார்த்திங்களா, நடுப்புற ஒரு டாட் மாரி பிடிச்சி சிசர் கட் போட்டு வைக்கிற கையை பார்த்துட்டு ஷோல்டர்லேருந்து இந்த புறமும் அந்த புறமும் வச்சு பார்த்தோன்னா சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கை ஆம்கோலில் கரெக்டாக நம்ம வெட்டுற கை வந்து தைக்கிற ப்ளவுஸில் அந்த ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டு எல்லாம் தைக்கிற ப்ளவுஸில் ஆம்கோலில் கரெக்டாக உட்காந்துச்சுனாவே ப்ளவுஸ் வந்து எந்த கோளாறுமே வராது. அந்த நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸு எந்த பிரச்சனையுமே திருப்ப ரிட்டன் நமக்கு இதை பிடிங்க அதை பிடிங்கிறது வரவே வராது. இதுதான் ஒரு சூட்சமம் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுலையே. இப்போ 2 பக்கமும் பாருங்கள், ஷோல்ட்ரு கை இது நேர் பீஸு, நம்ம அளவு ப்ளவுஸ் காமிச்சது ரவுண்டில் போட்ட ப்ளவுஸு. இப்போ இது நம்ம தைக்கிறது நேராக தான் வச்சு கையும் பின் துண்டு முன் துண்டு எல்லாம் சேர்த்து வச்சு அப்படி தைக்க போகிறோம். அந்த தையலும் வந்து நேராக விடணும். கிராஸாக வளைவாக விட்டுட்டோம்னா தான் அந்த மார்பு சுற்றளவுலாம் லூஸ் வரும்.
ஸ்ட்ரைட்டாக தையல் விடணும். அடிஷ்னலாக விடுற தையலும் இந்த ஒரு மிதி அடி சொல்லுவோம்ல, அந்த ஃபுட்டு பாதம் அந்த மிஷினோட பாதத்தில் அளவுக்கு வச்சுட்டு ஒவ்வொரு தையலையும் விட்டோம்னாவே சரியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் கிடைக்கும். தையல் துணி பிரித்து விடுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி 3 தையல் சைடில் விட்டால் போதும். கழுத்து பீஸும் அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து ரெட்டையாக மடித்து உள்பக்கமாகவே 2 தையல் போடுறோம் அப்படிங்கிறதுனால கழுத்து பீஸுக்கு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டால் போதும். இந்த சைட்லலாம் வர பிசுறெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசுறெல்லாம் அப்பப்போ நூல் நம்ம தைக்கும்போது கட் பண்ணி விட்டுறணும். இப்படி இந்த கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருந்தாவே இந்த ப்ளவுஸு சரியாக இருக்கும். 2 கையை உள்பக்கமாக இப்படி வெளியில் கொண்டு வரும்போது வச்சு பார்க்குறோம்ல, அந்த ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கை கரெக்டான முறையில் அப்படியே இருந்துச்சுன்னா ப்ளவுஸு கை லூஸு தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இப்படி இருந்தால் ப்ளவுஸ் டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தை தைச்சிடலாம். ஸ்பீடாக புதுசாக தைக்கிறவங்க 1/2 மணி நேரம் ஆகும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.